எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரையும் போட்டுருக்குறீங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வந்து இப்போ டாக்டர் ஃபேமிலி வீட்டில் தான் இருக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஹோமில் இருந்தேன். லாங்குவேஜ் ப்ராப்ளம், அது இல்லாமல் வந்து எக்ஸ்ட்ரா 2 சிஸ்டர் வந்துருக்குறாங்க. ரூமும் வந்து அவங்களுக்கு விட்டுட்டு நான் இங்கே வந்துட்டேன். ஏன்னா எனக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம்னால மேம் வீட்டுக்கு என்ன பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் தூரம் தான் அப்படியே நடந்தே போய்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி எனக்கு 2 days வந்து லீவ் வரும். அப்போ வந்து நான் எங்கேயும் போக மாட்டேன், ரூமில் தான் இருப்பேன். வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கேயும் வெளியில் போக மாட்டேன். மேம்க்கு லீவ் இருந்ததுன்னா அப்போ எங்கேயும் ஷாப்பிங் எங்கேயும் போனால் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 days நான் அந்த மாதத்தில் எதுவுமே லீவ் எடுக்கலை. இப்போ அவங்க வெளில போகிறதுனால வந்து என்னை எடுத்துக்க சொன்னாங்க. இப்போ எங்கே போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா பினாங் அழைச்சிட்டு போகிறாங்க. எங்கள் மேமோட டாக்டர் வந்து ஸ்பஞ்சிங் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறாங்க. அதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இப்போ நாங்கள் போகிறாங்க. 5 hours ஆகும் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு. காரில் தான் வச்சுட்டு போகிறாங்க. டிஃபன்லாம் சாப்பிடல, போய்ட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அங்கே நான் ரூமில் இருந்ததை விட இங்கே அவங்க வீட்டுக்கு அழைச்சிருந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். ஏன்னா அவங்களோட ஹிட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்க இன்ன வரைக்கும் நான் சாப்பிட்டே பார்த்தது கிடையாது. ஏன்னா அவங்க மலாய்க்காரவங்க, முஸ்லீம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேறு மாதிரி நான் நேற்று சாப்பிடலங்கிறதுக்காக வந்து எனக்கு அந்த ஃபீஃப் இதெல்லாம் வந்து எப்போயாச்சும் அவங்க எடுத்து சமைப்பாங்களாம், அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னதுனால வந்து கடவுள் மாதிரி அப்படின்னு சொன்னேன். ஓகே, எனக்கு நேற்று மட்டன் எடுத்து வந்து சமைச்சு கொடுத்தாங்க. சமைச்சிட்டு நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருப்போம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சமைச்சிட்டு என்னை டைனிங் டேபிள் உட்காந்து வச்சு ஃபஸ்ட்டு எனக்கு தான் சாப்பிட சொன்னாங்க. இந்தியன் ஃபுட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. நான் வந்து கூப்பிட்றப்ப வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டர் தான் கூப்பிடுவேன். நோ மேம் அப்படின்ட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பினாங் போகிறோம். இதான் என்னோடய ரூமு. எல்லாம் கசகசன்னு கிடக்கு. கண்டிப்பாக அப்படியே கசகசன்னு கிடக்கு. இப்போ எல்லாம் பேக் பண்ணணும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டைம் இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு. ஏன்னா இப்போ நான் தான் சொல்லுவேன், காலையில் 9 மணிக்கு எழுந்திரிச்சேன்னா ஒரு 1/2 hour குளிச்சுட்டு சாப்பிட்டு கிளம்பிடுவேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹோமில் வந்து எல்லாமே ஃபுட்டு அனைத்துமே இருக்கும். அதாவது சைனீஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தனியாக அந்தந்த அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அது செட் ஆகாது. ஆனால் இங்கே வந்து அவங்க இன்ன வரையும் சாப்பிட்டு நான் பார்த்தது கிடையாது. சாப்பாடெலாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. வேறு மாதிரி தான் இந்த மேகி இதே போல் தான் எடுத்துக்கிறாங்க, சூப்பு அதே போல். ஆனால் எனக்கு இது ரைஸ் குக்கரில் வச்சு எனக்கு குக் பண்ணிக்குவேன். அப்புறம் இந்த அவங்க ஃபிஷ்ஷெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு மாதிரியாக பண்ணுறாங்க. எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு அப்புறம் இந்த மசாலாலாம் ஃப்ரை பண்ணுறாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி அச்சமாக இருக்குது. ஃப்ரெஷ் ஃபிஷ் தான் சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஓகே. நெக்ஸ்ட் டைம் அவங்க ஷாப்பிங் இல்லை மார்க்கெட் இதேமாரி போனால் எனக்கு என்ன பிடிச்சது அதெல்லாம் வாங்கிட்டு எனக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் லாங்குவேஜ் ப்ராப்ளம், ஆனால் அவ்வளோ ஒரு பாசமாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க டாக்டர் மாதிரியே வந்து நடந்துக்க மாட்டாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. நான் அடுத்தடுத்து அவங்க எப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ வந்து எல்லாமே பேக் பண்ணிவிட்டு இப்போ கிளம்பணும். இப்போ நான் கிளம்பிட்டு போகிறப்ப வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே, அவ்வளோதாங்க. குயிக்காக கிளம்பியாச்சு. ஏன்னா டைமில் எல்லாம் கிளம்பி ரெடியாக நிற்கிறாங்க. வரும் பொட்டு கூட வைக்கிறாரு டைமில். ஃபஸ்ட்டு டாக்டர் Why is the fan not open? Why is the fan not open? You will start. You can choose one. Then Mama ask, can I ask for 2? So Mama rasa yang ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லாங்குவேஜ் தான் தெரியாது. dia dapat. ஆனால் ரொம்ப நான் ஹாப்பியாக இருக்கிறேன். அவங்க மேம் மாதிரியே நடந்துக்க மாட்டாங்க. ரொம்ப பாசமாக இருப்பாங்க. எந்த ஒரு இதுவுமே வாங்கிட்டு வந்தாலும் திங்ஸ் வாங்கிட்டு வந்தாலும் எனக்கு கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு லாங்குவேஜ்
அவங்களுக்கு எனக்கு மொழி தெரியல அப்படி இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பாசமே ஒரு தனியாக இருக்குது. அடுத்தடுத்து நான் ஊருக்கே வந்தாலும் என்னை விட்டு மறுபடியும் விட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து நம்ம எவ்வளோதான் வந்து கஷ்டப்பட்டாலும் அவங்க வந்து அன்பாக நடந்தால் நமக்கு அந்த கஷ்டம் தெரியாது. இதே வந்து ரொம்ப ஹார்டாக இருந்துக்கிட்டால் ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டப்படும், ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப என்னை பாசம் வச்சுக்கிறாங்க. மேம் மாதிரியே நடந்துக்க மாட்டாங்க. நம்மளோட சிஸ்டர் தான் வந்துடுவாங்க. ரொம்ப நல்லா வச்சுக்கிறாங்க. ஏன்னா சொல்லுவாங்க எல்லாரும் ஒரு இடத்துக்கும் போனால் ஒருத்தருக்கும் நிறைய கஷ்டம் வரும், சாப்பிட முடியாது, ரொம்ப தொல்லை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஐ எம் ஸோ ஹாப்பி. Jerit kau kuat. Awak lawan pun sekali je. Faham tak? என்ன பேசுகிறாங்க தெரியும். எனக்கு வந்து மலாய் தெரிஞ்சுன்னா வந்து நல்லாயிருக்கும். ஆனால் போக போக கற்றுக்கலாம். ஒரு சில வார்த்தையெல்லாம் தெரியுது, அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை தெரியுது. மற்றபடி வேறு எதுவும் எனக்கு தெரியலை. இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு Mama rasa sayang lah tak? ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயே பிறந்து எங்கேயே வந்து இருக்கிறோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து அவ்வளோ பாசமாக இருக்காது. இந்த ஹிட்ஸ் இந்த பாப்பா பார்த்தீங்கன்னா என்னால் அவ்வளோ ஒரு பாசமாக இருக்கும். ஆனால் மொழி தெரியாது, அது நிறைய பேசும். ஒரு சிலது இங்கிலீஷில் சொன்னால் பாப்பாவுக்கு ஆனால் பாசமாக Garing ah. அவங்களுக்கு என்னென்ன telur garing, எனக்கு வந்து அவங்க தமிழ் பேசினால teh ais limau cawan. எனக்கு வந்து ஒரு Teh tarik kurang manis. பாருங்க எனக்கு மேம் திட்டுறாங்க. என்னத்துக்கு எங்கள் மேம் வந்து திட்டுறாங்க, எனக்கு வந்து இந்தியன் ஃபுட்டு சூப்பராக இருக்கும், எதுக்கு வேண்டாங்கிற அப்படின்னு சொல்லி. நீங்கள் சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள், இந்தியன் ஃபுட்டு சூப்பராக இருக்குமா? அதான் எங்கள் ஹாய் சொல்லுங்கள். ஹாய் ஹாய் பாய் சொல்லுவா. ஹாய் சொல்லுங்கள். ஹாய் சொல்லுங்கள். ஹாய் பாப்பா தான் வந்து ஸ்பன்ஷிப் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. மேம், டாக்டர், சைல்டு நாங்கள் எல்லோரும் தான் வந்து நாங்கள் வந்து நாங்கள் போகிறோம். இப்போ வந்து இது வந்து இந்தியன் ஃபுட்டு சூப்பராக இருக்கும். என்னை வந்து செல்லாம் தான் மேம் கூப்பிடுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபுட்டு சூப்பராக இருக்கும், சாப்பிட செல்லாம் அப்படிங்கிறாங்க. எனக்கும் ஏன்னா நான் வந்து ஹோட்டல் சாப்பாடு நான் விரும்ப மாட்டேன். எங்கள் மேம் வந்து ரொம்ப ஸ்வீட். என்னை வந்து மேம் மாதிரி நடந்து மாட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக என்னை வந்து பார்த்துக்கிறாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதே மாதிரி ஃபேமிலி. ஆனால் வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம், எனக்கு லாங்குவேஜ் தெரியல. ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கேயே இருந்து எங்கேயே வந்தால் நான் வந்து எவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க. இதேமாரி வந்து மேம் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இன்னும் இருக்காங்க அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. Don't disturb my food. Breakfast என்ன எடுக்கிறாங்க? See like always I have to give everything to you all. If you எக் 2 wait. 2 எக்கு பெப்பர் போட்டாங்க. இப்போ அப்படியே கலந்து சாப்பிட்றாங்க. வந்து பார்த்திங்கன்னா தோசை, நம்ம இந்தியன் ஃபுட். அப்போ அவங்க வந்து அவங்களோட மேம் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டிலலாம் ரொம்ப அவங்க யாரோ நான் யாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா எல்லா சிஸ்டரும் முன்னாடியே நம்மளை ஸ்பெஷலாக இது பண்ண மாட்டாங்க, எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நடத்தாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்துட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபேமிலியில் நான் ஒருத்த மாதிரி தான் ரொம்ப ஹாப்பியாக பார்த்துருவேன். எங்கேயும் அழைச்சிட்டு போய் நம்மளுக்கு கீழே உள்ள ஸ்டாஃப் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்க மாட்டாரு. நான் ஒர்க் பண்ணுற இடம் எல்லாமே அப்படி தான். நம்ம வித்யாலயம் டாக்டர் சாரி எல்லாமே வந்து ரொம்ப பாசமாக இருக்காங்க. வேற்றுமை நாங்கள் அதே போல் தான் இங்கேயும்
ஆனால் லாங்குவேஜ் ப்ராப்ளம். ஆனால் எவ்வளோ ஒரு ஹாப்பியான வச்சுக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியப்படுத்தணும் எப்படி இருக்கிறாங்கிறதுக்காக தான். சூப்பராக இருக்கணும் இந்த பிளேஸ். சூப்பராக இருக்கு. Apa kerja, haha. Boleh aku tak? Saya mau tengok. மேம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கிற டைமில் எனக்கு கார் டிரைவிங் கற்றுதான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக நான் ஊருக்கு கூட கற்றுக்குவேன். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸை விட வந்து அதிகமாக வந்து கேர்ள்ஸ் தான் வந்து கார் டிரைவிங் பண்ணுறாங்க. எல்லாம் சூப்பராக நம்ம எப்படி ஸ்கூட்டி ஓட்டுறோம் அந்த அளவுக்கு வந்து கார் வந்து தண்ணி மாரி பறந்து. இப்போ வந்து 5 hours இங்கேருந்து பினாங் போக இப்போ 5 hours அவங்க தான் வந்து டிரைவிங் பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டம். பெயின் அதிகமாக இருக்கும். அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மசாஜ் சென்டருக்கு போயிட்டு மசாஜ் பண்ணிடுவாங்க. நம்ம எதுவும் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னால் கூட வேணான்னுடுவாங்க. அந்த இடத்த இருங்க காமிக்கிறேன். இந்த பிளேஸே பார்க்கவே சூப்பராக